சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஏற்கனவே நாட்டுக்கும் வார், அப்புறம் தனியா ட்ரேட் வார்னு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. இது பத்தாது, நாங்களும் வார் தொடுக்க வரோம்னு சொல்லிட்டு இந்த கோடை சீசனை பயன்படுத்திட்டு வர பாக்குது கோவிட் தொற்று. ஏற்கனவே நம்ம 2020 2021 பலமா பாதிக்கப்பட்டு அடி வாங்கியிருக்கோம். இப்ப திரும்பி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்தோம்னா பயப்படாதீங்க மாதிரிதான் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கு. ஆமா, அந்த கோவிட் தொற்றுக்கான இதெல்லாம் போயிடுச்சு, பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஆமா, இப்ப வந்து குறிப்பா சிங்கப்பூர் அப்புறம் ஹாங்காங்ல எல்லாம் அதிகமாயிட்டே இருக்கான் அந்த கோவிட் தொற்றோட எண்ணிக்கை. அதனால இந்தியாவிலே அதிகமாயிடுச்சு. கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே 93 பேருக்கு இந்த கோவிட் தொற்று ஏற்பட்டிருக்கு. மொத்த ஆக்டிவ் கேசஸ் இந்தியாவில் பாக்குறப்ப 257 பேருக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல 66 பேர் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஆனா பயப்பட வேண்டாம், அந்த JN1ங்கிற வீரியம் எல்லாம் போன ஒரு கோவிட் தான் வந்து பரவிக்கிட்டு இருக்கான். அதனால பயப்படாதீங்கிறாங்க மத்திய அரசு. மாநில அரசு சார்பாக அறிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உலக சுகாதார நிறுவனம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 4ஆம் தேதி இந்த வாராந்திர அறிக்கை வந்து வெளியாகும். அந்த அறிக்கையில என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த தெற்கு ஆசியாவில கம்மியா தான் இருக்கு கோவிட் தொற்று. குறிப்பா இந்தியா, நேபாள், இந்தோனேஷியா, அப்புறம் பங்களாதேஷ் போன்ற இடங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு, பயப்பட வேணாம்னு அவங்களும் வந்து சொல்றாங்க. வீரியம் போயிடுச்சுன்னு சொல்றாங்க அந்த கோவிட் தொற்று. அதனால யாரும் பயப்பட வேணாம். இப்ப இந்த வாட்ஸ்அப்ல வந்து நமக்கே நிறைய பேர் அனுப்பிச்சுடுறாங்க, திருப்பி கோவிடா வருன்ட்டு, பயப்பட வேண்டாம். ஆமா, அதுக்கான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இனிமே கோவிட பார்த்து நம்ம எல்லாம் பயப்பட வேணாம். அதே நேரத்துல கொஞ்சம் கவனமாவும் இருந்துக்கணும், அவ்வளவுதான். இப்ப ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னா பிஜேபிக்காரங்க ஒருத்தர் மேல தொடர்ந்து பழிய விட்டுட்டே இருப்பாங்க. நேரு யார் அவர்? கேள்வி முடியாது மாதிரி டக்குன்னு சொல்றீங்க. டக்குன்னு ஞாபகம் வருது இல்ல? அந்த ட்வீட் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபிக்காரங்க. இந்தியால எந்த பிரச்சனை காரணம்னாலும் நேரு காலத்தில் முடிவெடுக்கப்பட்டது அப்படிம்பாங்கல்ல. ஆமா, கோவிடு கூட சில சின்ன தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நேருவாலதாங்க இதெல்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவங்க மைண்டுக்குள்ள நேரு வந்து பிக்ஸ் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் எவ்வளோ பிஎம் வந்து ஆண்டிருக்காங்க, அதெல்லாம் இல்லவே இல்லை, நேரு தாங்க காரணம்னு ஒத்தகாலம் நிற்பாங்க. இப்ப அதே மாதிரிதான் சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய அமைச்சர், அமைச்சரானது காரணம் நேரு தான். அந்த காரணம் இல்ல, இந்த வார் இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது நேருதான் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அந்த ஒப்பந்தம்ங்கிறது நேரு காலத்துல போடப்பட்டது 1960ஆம் ஆண்டு. அப்ப போடாதீங்க நிபுணர்கள் எல்லாருமே சொன்னாங்க. அதையும் மீதான் அந்த ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்காரு நேரு. அந்த நீரை மட்டும், நம்மளுடைய நீரை மட்டும் பாகிஸ்தானுக்கு கொடுக்கல, அது கூட 53 கோடி பணமும் கொடுத்திருக்காரு. அதோட இன்றைய மதிப்புன்னு பாக்குறப்ப 5500 கோடி. பாருங்க, அவருக்கு தண்ணியும் கொடுத்து பணமும் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பணத்தை வந்து கால்வாய் கட்டத்துக்கு பயன்படுத்தினவங்க தீவிரவாதத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு எப்படி எல்லாம் முடிச்சு போறாரு அவரு. அது உண்மையோட இருக்கலாம், ரொம்ப வந்து சொல்ல முடியாது. ஆமா, அப்ப கொடுத்த பணத்திலே அவங்க தீவிரவாதத்துக்கு தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியா பொதுவாவே வந்து இப்ப மோடி காலத்திலயுமே கூட அண்டை நாடுகளுக்கு எல்லாம் நம்ம நிறைய வாரி கொடுத்துருக்கோம். கோவிட் தொற்று 2வது வேவ் பெருசா இருந்த போது கூட நிறைய நாடுகளுக்கு வந்து நம்ம ஊசிகள்லாம் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில கொடுத்தது. பட் நேரு வந்து தப்பு பண்ணிட்டாரு அந்த டைம்ல. சிவராஜ் சிங் சௌஹான் வந்து வேளாண் துறை அமைச்சரா இருந்தால் கூட, வேளாண் துறை அமைச்சர் அவரு, வேளாண் துறை அமைச்சர் இவரோட வரலாற்று ரீதியாக நல்ல அறிவு கூர்மை பெற்றவர். ஆமா, நம்ம தான் பாத்துக்கணும். அவர் தான் புல்டோசர் மாமாவெல்லாம் இருந்திருக்காரு மத்திய பிரதேசத்துல, இப்ப மத்திய அமைச்சரா இருக்காரு. அதே மாதிரி ஒரு மத்திய அமைச்சரை நோக்கி தொடர்ந்து காங்கிரஸ் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. அவர் யாருன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான். அவரு பேசியிருந்தாரு, நாங்க எங்கெங்கெல்லாம் தாக்க போறோங்கிறத முன்னாடியே சொல்லிட்டோம், பாகிஸ்தானுக்கு எல்லாம் சொன்னது பெரிய சர்ச்சையா வச்சிருக்கு. ராகுல் காந்தி 2 கேள்வி கேட்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தது யாரு, எத்தனை விமானங்கள் வந்து தாக்கப்பட்டதுங்கிற கேள்விதான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. பதில் இல்ல. 2வது முறையா கூட ட்வீட் பண்ணி கேள்வி கேட்டிருக்காரு. அவர் கேட்டாரு, அதுலயுமே வந்து பதில் இன்னும் சொல்லல. ஆனா அது வந்து வேற மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. என்னன்னா, மத்திய வெளியுறவுத்துறையில இருந்து நாங்க வந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கும் போது தான் சொன்னோம், முன்கூட்டியெல்லாம் சொல்லல. அவர் வந்து வேற மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க சிலர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில சொல்லி முடிச்சுட்டாங்க. அதை அதே நேரத்துல திரும்பியும் காங்கிரஸ்ல விடாம அந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா முன்கூட்டியே தகவல் கொடுத்தீங்கன்னா நம்ம விமானப்படை விமானங்களை அவங்க ஈஸியா இலக்கு வச்சு தாக்கியிருப்பாங்க, எத்தனை நம்ம கிட்ட இருந்து அந்த மாதிரி லாஸ் ஆச்சு அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து காங்கிரஸ் கேட்கறாங்க. இதுக்கிடையில ஜெய்ராம் ரமேஷ் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அந்த ஆல் பார்ட்டி டெலிகேஷன் சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்புறாங்க, நம்ம நாட்டோட நிலைப்பாடு இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக எப்படி இருக்கு அப்படிங்கிறத விளக்குறதுக்காக. இதுல 7 டீம் போறாங்க. 7 டீமுக்கும் 7 தலைவர்களை போட்டிருக்காங்க. அதுல ஒரு டீமுக்கு காங்கிரஸோட எம்பி
சசி தரூரை போட்டிருந்தாங்க. காங்கிரஸ் வந்து 4 பேர் கேட்டிருந்தாங்களா, 4 MP. அவங்க கொடுத்த 4 பேரை விட்டுட்டு வேற 4 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க பாஜக. அதுலயும் சசி தரூரை செலக்ட் பண்ணது ரொம்ப அப்செட்ல தான் இருக்காங்க. இதை வச்சு நாரதர் வேலை பாக்குறாங்கன்னா வந்து ஜெய்ராம் ரமேஷ் வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா சசி தரூர் கேரளால பினராயி விஜயன் கவர்மெண்ட்டை பாராட்டிட்டு இருக்காரு. சூப்பரா ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, தொழில் வளர்ச்சி வந்திருக்குன்ட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் பயங்கரமா இந்த ஆபரேஷன் சிந்தூரை ஒட்டி ஜெய்சங்கரை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு சசி தரூர். ஸோ அதனால காங்கிரஸ்குள்ள ஒரு சலசலப்பு இருக்கு அவரை தேர்வு பண்ணதுல. அதை வச்சு திரும்பியுமே வந்து இப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு ஜெய்ராம் ரமேஷ். என்னன்னா 11 வருஷங்களா பிரதமர் மோடி வந்து எதிர்கட்சிகளை அபியூஸ் பண்ணிட்டே இருந்தாரு, குறிப்பா காங்கிரஸை மோசமா பேசிக்கிட்டே இருந்தாரு. இப்போ வந்து திடீர்னு ஆல் பார்ட்டி டெலிகேஷன் ஒன்று உருவாக்கி எங்களையும் சேர்த்து அனுப்புறாரு வெளிநாட்டுக்கு, நம்ம நாட்டை பத்தி சொல்லுங்கன்னு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஒரு பாய்சனஸ் பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பிஜேபி. அதனால வெளிநாட்டுல நம்ம நாட்டோட பேரு கெட்டு போச்சு, அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்றாங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. நாடாளுமன்ற அந்த கூட்டுக்குழுவுல ஆஜராகி எதிர்கட்சிகள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்காரு வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. குறிப்பா வந்து அந்த அணு ஆயுதங்களை பத்தி 2 நாடுமே சிக்னல் வந்து கொடுக்கலங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அமெரிக்கா தலைவரை பத்தி கேட்டப்ப இது வந்து இருதரப்புலதான் அந்த அமைதி பேச்சுவார்த்தை, அந்த அமைதி ஒப்பந்தம்ங்கிறத வந்து போடப்பட்டதை தவிர அமெரிக்கா அழுத்தத்தால் இல்லைங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. முன்னாடியே நாங்க வந்து சிக்னல் கொடுக்கல அட்டாக் பண்றதுக்கு முன்னாடிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. துருக்கி எப்பயுமே நமக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்குல்ல, பண்ணிக்கிட்டு இருக்குல்ல நிலைப்பாடு, அதை பத்தி கேட்டதுக்கு அவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து நமக்கு எதிராக தான் பண்ணிட்டு இருக்காங்க, சுதந்திர அடைஞ்சதுலேருந்தே துருக்கியோட நிலைப்பாடு அப்படிதான் இருக்குங்கிறதையும் பதில் சொல்லியிருக்காரு. இவரோட பதில் எல்லாமே திருப்திகரமா இருந்ததுன்னு சொல்லிட்டு சசி தரூர் சர்டிபிகேட் வந்து கொடுத்திருக்காரு. இது வேற இப்போ பெரிய புகச்செல்லாம் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் தொடர்ந்து கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிஜேபி தரப்பு பாருங்க, பிரகலாத் ஜோஷி வேற சொல்றாரு, ராகுல் காந்தி கேட்கிற கேள்வி, காங்கிரஸ் கேட்கிற கேள்வி எல்லாமே பாகிஸ்தான் கேட்கிற மாதிரியே இருக்கு. ஏற்கனவே முப்படைகள் இதை பத்தி தெளிவா பதில் சொல்லிட்டாங்க. விமானம் வந்து தாக்கத்துக்கு உள்ளாச்சா இல்லையாங்கிறத விமானப்படை தளபதி வந்து சொல்லிட்டாரு. அதையும் மீறி தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம ராணுவத்தை மதிக்கல, முப்படைகளை அவமதிக்கிறாங்கிறதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு சசி தரூருக்கு பாராட்டு கடிதங்களும் போயிட்டு தான் இருக்கு. இப்படிதான் இருக்கணும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான், எப்படி தன்மையா நடந்துக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பொன்னாடை மட்டும்தான் நம்ம போர்த்தல, பட் பாராட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாஜக காரங்களாம். இன்னொரு பக்கம் வந்து இந்த பாகிஸ்தானுக்கு ISI அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு நிறைய உளவு தகவல்களை இந்தியாவை சேர்ந்த சிலரே கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கைது பண்ணியிருக்காங்கன்னா நேற்று சொல்லியிருந்தோம். அதுல இந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா அவங்கள கைது பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல, அது மாதிரி 12 பேர் வந்து இதுவரையும் கைதாகி இருக்குதா சொல்லியிருக்காங்க. இந்த 12 பேருமே பஞ்சாப், ஹரியானா, யூபி இந்த 3 மாநிலங்களை சேர்ந்தவங்க தான். இவங்கெல்லாம் வந்து நிறைய தகவல்களை அங்கே கொடுத்துருக்குதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து கைது பண்ணி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணையோட முடிவுல தான் இதுல உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இங்க இருக்கிற சில யூடியூபர்ஸ் பேரையுமே சோசியல் மீடியாக்காரங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க, இவங்களையும் விசாரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க விளக்கம் வந்து கொடுத்துட்டு அந்த யூடியூபர்ஸ். அதையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி அமிர்தசரஸ் அந்த பொற்கோயில குறி வச்சாங்க பாகிஸ்தானுடைய ராணுவம் சொல்லிட்டு நம்ம தரைப்படை ராணுவ தலைமை தளபதி கார்த்திக் சேஷாஸ்திரி வந்து பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம அமிர்தசரஸை குறி வச்சு அந்த பொற்கோயில குறி வச்சு அவங்க ஏவுகணை வந்து அனுப்புனாங்க, நம்ம வந்து தக்க பதிலடி வந்து கொடுத்து தடுத்து நிப்பாட்டிட்டோம், ஒரு பெரிய சேதத்தை நம்ம நாடு தடுத்து நிப்பாட்டிருச்சுங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாவே இருக்கு. ஆனா பாகிஸ்தான் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, வந்து கோயில்களையோ இல்ல பொது இடங்களையோ நாங்க குறி வைக்கலன்னு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ராணுவம் அடிச்சு சொல்றாங்க, குறி வச்சாங்க, நம்ம தடுத்து நிப்பாட்டிட்டோம், பெரிய சேதம் ஏற்பட விடாம நம்ம பார்த்துக்கிட்டோம்னு அவங்க வந்து சொல்றாங்க. கர்னல் சோஃபியா குரேஷி பத்தி ரொம்ப மோசமா பேசியிருந்தாரு மத்திய பிரதேசத்தோட பாஜக அமைச்சர் குன்வர் விஜய் ஷா. அவருக்கு வந்து உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனம்லாம் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த விசாரணையில இவர் வந்து முதல கண்ணீர் வந்து வடிக்கிறாரு, உண்மையா வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இல்லை, பேசும்போது மோசமான மொழியில ஆவேசமா பேசிட்டு மன்னிப்புன்னு கேட்டா விட்டுற முடியுமா, இது வந்து மன்னிப்பு கேட்க ஒரு அருகதையற்ற பேச்சு அவர் பேசினது, அதனால தொடர்ந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இதை விசாரிக்கணும், மே 28ஆம் தேதிக்குள்ள விசாரிச்சு அறிக்கை தாக்கல் பண்ணணும் நீதிமன்றத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அவர் வந்து சிக்குவார், அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் உறுதியாக நம்புறாங்க. பொதுமக்களை தான் நினைக்கிறாங்க, சட்டுப்புட்டு இந்த மாதிரி நபர்களை விசாரிச்சுக்கிறவங்க தண்டனை கொடுத்தாதான் அடுத்த முறை இந்த மாதிரி பேசுறவங்க பல முறை யோசிப்பாங்க. அதான் அமைச்சராகவே நீடிச்சுக்கிட்டு இருக்காரு, இவ்வளோ மோசமா பேசியும் பாஜக வந்து எப்படி விட்டு வைக்கிறாங்க பாருங்க. இவரையும் விட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி விக்ரம் மிஸ்ரியை பத்தி அவ்வளவு பேர் விமர்சனம் பண்ணாங்க. யாரும் ஒரு மணி நடவடிக்கை எடுத்தாங்களா இல்ல எதிராவது பேசினாங்களா? ஆனா அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுல இந்த மாதிரி பேசணும் தீர்மானம் அறிவிச்சிருக்காங்க விக்ரம் மிஸ்ரியை வச்சுக்கிட்டே. எதிர்கட்சிகளுக்கு விக்ரம் மிஸ்ரி மேல அக்கறை கூட
பிஜேபிக்காரங்களுக்கு இல்லைங்கிறதான் இந்த விஷயத்துல வந்து காட்டுது. சரி, இன்னொரு பக்கம் என்ன உச்சநீதிமன்றம் வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துல ஒரு முக்கியமான வழக்கு, இலங்கை தமிழர் சுபாஸ்கரன் அவர் வந்து தமிழ்நாட்டுல சட்டவிரோதமா நடவடிக்கையில் ஈடுபட்டு கைது செய்யப்பட 2015ஆம் ஆண்டு நீதிமன்றம் அவருக்கு 10 ஆண்டு ஜெயில் தண்டனை வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் மேல்முறையீடு செஞ்சு அது 7 ஆண்டுகளா குறைச்சு வாங்கிக்கிறாரு. ஜெயில் தண்டனை முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்தியாவில தான் இருப்பேன், ஏன்னா மனைவி எல்லாம் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மனுவெல்லாம் போட்டாங்க. அவங்க மனைவியே மனுவெல்லாம் போட்டாங்க. உயர்நீதிமன்றம் நிராகரிச்சுட்டாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் வந்து முடியவே முடியாது, உங்க தண்டனை காலம் முடிஞ்சோடனே நீங்க வந்து உங்க நாட்டுக்கு போயிடணும்னு உத்தரவு வந்து போட்டுருவாங்க. என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்தியா வந்து தர்ம சத்திரம் கிடையாது, ஏற்கனவே 140 கோடி மக்கள் இங்க வந்து இருந்துகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கா, நீங்க வேற நாட்டுக்கு போங்க அப்பெல்லாம் கூட உச்சநீதிமன்றம் ஸ்டேட்மெண்ட்டாகவும் இருக்கு. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துல இன்னொரு முக்கியமான வழக்கு, அந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு அந்த ஓய்வூதியம்ங்கிறது ஒரே மாதிரி வரது இல்லையா, ஒவ்வொரு நீதிபதிக்கும் ஒவ்வொரு மாதிரி வருதான், பாகுபாடு வந்து காட்டுறாங்களாம். இதே கீழமை நீதிபதியிலிருந்து ஒருத்தர் உயர் நீதிமன்ற நீதிபதியா மாறுறாருன்னா, ஓய்வு பெறாருன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஓய்வூதியமா, அதே மாதிரி வழக்கறிஞரா இருந்து நீதிபதியா மாதிரி ஓய்வு பெறாருன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஓய்வூதியமா இருந்துதான். அலகாபாத்ல ஒருத்தர் வந்து 13 வருஷமா கீழமை நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்தவர் உயர் நீதிமன்ற நீதிபதியா மாறுறாரு, அவரு ஓய்வு பெறாரு. ஆனா கீழமை நீதிமன்றத்துல 13 வருஷமா அந்த கணக்கே எடுக்கலையா அவங்க. உயர் நீதிமன்ற எவ்வளவு வருஷம் இருந்தாலும் அதை மாதிரி கணக்குல வச்சுக்கிட்டு மாசம் 15,000 போட்டு விட்டுருக்காங்க, மனசாட்சியே இல்லாம. அவர் வந்து உச்ச நீதிமன்றம் பாகுபாடு காட்டாதீங்க, எல்லாத்தையுமே சட்ட ரீதியா அணுகணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாவது மனசாட்சி ரீதியா அணுகுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்காங்க. சரி சரி சரி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் இப்பதான் வந்து பொறுப்பேற்றாரு. பொறுப்பேற்ற உடனே வந்து மகாராஷ்டிராவுக்கு போயிருக்காரு. அவரோட மாநிலம் மகாராஷ்டிரா. அங்க வந்து மும்பைக்கு போயிருந்தாரு. அங்க ஒரு ஈவெண்ட்ல கலந்துகிட்டாரு. அந்த ஈவெண்ட்ல பேசும்போது அவரே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, மகாராஷ்டிரால இருந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸா நான் இங்க வந்து மாறி இங்க வந்திருக்கேன். இப்ப முதல் முறையா இங்க வரேன். ஆனா என்னை வரவேற்கிறதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகாலை மகாராஷ்டிரா அரசு ஏன் ஃபாலோ பண்ணலன்னு தெரியல. இங்க வந்து சீஃப் செக்ரட்டரி வரல, அதே மாதிரி வந்து டிஜிபியும் வரல, இல்லது மும்பை போலீஸ் கமிஷனராவது வந்திருக்கணும், அவருமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது புரோட்டோகால் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது, ஒரு மரியாதையை காட்டுற விதம் அது. அதையே வந்து இங்க சரியா பண்ணல. நான் இதை வந்து பெருசாக்க விரும்பல, இருந்தாலும் மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே என் இடத்துல வேற ஆள் யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து 142, அதாவது உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த உச்சபட்ச அதிகாரம் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் மகாராஷ்டிரா பாஜக அரசு பண்ணல அப்படிங்கிற கேள்வி நமக்குமே வருது. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பெல்லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்படியான ஒரு இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு டக் ஆஃப் வார் போற மாதிரி தான் இருக்கு 2 பேர் தரப்புலையும். இன்னொன்று, இந்தியாவோட 2வது பட்டியலின சமூகத்துல இருந்து வர ஒரு தலைமை நீதிபதி, ஏன் அவங்க வந்து இப்படி புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணலங்கிற கேள்வி இருக்கு. அதுவும் உச்சபட்ச அதிகாரம் உண்டவர் குடியரசுத் தலைவருக்கே காலக்கெடு எல்லாம் வைக்கிறாங்க உச்ச நீதிமன்றம். அதனாலதானோ என்னமோ அதிர்ச்சியா தான் இருக்கு நமக்கே. தெலுங்கானா ஆளுநர் மாளிகை, அங்க இருந்து வந்து ஒரு ஃபைல் காணாம போயிடுச்சு, நிறைய டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங், அப்புறம் ஹார்ட் டிஸ்க் மிஸ்ஸிங்லாம் ஒரு செய்தி போயிட்டு இருந்துச்சு. இப்ப தெலுங்கானா காவல்துறை அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. வெளியில இருந்து யாரோ வந்து இங்க திருடிட்டு போயிட்டாங்கன்னா செய்தி வருது, அப்படிலாம் இல்ல, உள்ள இருக்கிற ஒருத்தர் தான் திருடி இருக்காரு, அது நாங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அப்படி சொன்னாங்கன்னா அதோட பெரியவமான எதுவுமே கிடையாது. ஏன்னா ஆளுநர் மாளிகையில சர்வசாதாரணமா ஒருத்தர் வந்துட்டு திருடிட்டு போற அளவுக்கு செக்யூரிட்டி இருக்காங்க. ஆமா, அதுவும் வந்து தெலுங்கானா ஆளுநரா தமிழிசை அவர்கள் இருந்தவரையும் இப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்போ பாருங்கன்னு இங்க இருந்து சொன்னாலும் சொல்லுவாங்க. இல்ல, அந்த மாளிகைக்கு நான் கூட போயிருக்கேன், பயங்கர செக்யூரிட்டி தான் இருக்கும் அங்க உள்ள போறதுக்கே. அப்படி இருந்து ஒருத்தர் போய் எடுத்துட்டு வரவே முடியாது. ஆமா, அப்படி போனவர் யாருன்னா சஸ்பென்ஷன்ல இருந்த ஒரு அங்க வேலை பார்க்குற ஒருத்தர் தானா, யாருன்னா ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஐடில ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியரா அங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சில அங்க கூட வேலை பார்க்குற ஒரு பெண்ணோட புகைப்படங்களை மார்ஃப் பண்ணி கொஞ்சம் தப்பா பண்ணி அதை வந்து அவங்கள்ட்ட காமிச்சு இந்த மாதிரிலாம் வருது பாருங்க அப்படின்னு காமிச்சோன்னா அவங்க போலீஸ்ல புகார் கொடுத்துருக்காங்க. கடைசியில் அதெல்லாம் பண்ணது யாருன்னு பார்த்தா இந்த ஸ்ரீனிவாஸ் தான் சொல்லி அவரையே தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. பெயில்ல 2வது நாள் வெளியே வந்துட்டாரு. இது ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லி ராஜ்பவன் வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன்ல இருந்தவர் அந்த ஹார்ட் டிஸ்க் இன்னும் அந்த நம்ம சிஸ்டம்ல இருக்கு, அதுல வேற ஏதோ நிறைய போட்டோஸ் இருந்திருக்கும் போல, அதை வந்து எப்படியாவது எடுத்துடணும்னு உள்ள போய் எடுத்துட்டு போயிருக்காரு. அதை எடுத்துட்டு போற வரையும் தெரியல, அவர் சஸ்பென்ஷன்ல இருக்குது, எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்லலையான்னு தெரியல, அவர் பாட்டு போய் எடுத்துட்டு முக்கியமான நியூஸா இருக்கும். ஆமா, இருந்தாலும் வந்து என்னன்னே தெரியல, அவர் எப்படியோ ஈஸியா உள்ள போய் எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப சிசிடிவி காட்சிகள்லாம் வச்சு இவர் தான்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நார்மலா இந்த மாதிரி
ராஜ்பவன்ல மாட்டிக்கிட்டாருன்னா அது அந்த மாநிலம் முழுக்க செய்தியா பரவும். இதுல என்ன தெரியுது, ராஜ்பவன்ல இருக்கவங்க யாரும் செய்தியே படிக்கிறது இல்லைன்னு வந்து தெரியுது. எங்க சொல்றீங்க, தெலுங்கானாலயா இல்ல இங்க? ராஜ்பவன்ல இருக்கவங்க அவங்களே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வேலையே கிடையாது, ஜாலியா தான் இருக்கவங்கிறாங்கல்ல. என்ன அந்த நேரத்துல செய்தியாவது படிக்கணும். உச்சபட்சத்துல இருக்க அந்த மாநில இருக்கிறவங்களும் படிக்கணும், அங்க இருக்கிற அதிகாரிகளாவது படிக்கணும். சரி, ஹைதராபாத் தான் பெங்களூர் வரும். பெங்களூர்ல கனமழையா போட்டு பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வெள்ளக்காடா மாதிரி இருக்கு. சீக்கிரம் பெங்களூர் மீண்டு வரணும். தமிழ்நாட்டுக்கும் போறேன், மே மாசம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஏதோ ஒரு குளிர் பிரதேசத்துல இருக்க மாதிரி காலையில ஒரு ஃபீலிங் வருது நமக்கு. அதுதான் அக்னி நட்சத்திரத்துல குறுக்க வந்துருச்சு இந்த கோடை மழை. அதுல கோயம்புத்தூர்லாம் பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்க சென்னையில எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பல மாவட்டங்கள், கள்ளக்குறிச்சி எல்லாம் நல்ல மழை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இந்த இன்னொரு விஷயம் சொல்றாங்க, தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தோட தலைவர் அமுதா என்ன சொல்றாங்கன்னா, 22ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கான் வங்கக்கடல்ல. சோ இது 90 நவம்பர்ல இறங்கிட்டு இருந்தோம், இப்ப மே மாசம் இறங்குற அளவுக்கு வந்திருக்கு. அட்வான்ஸா போய்கிட்டு இருக்கு இயற்கை. 90% அதிகமா, இதுவரை இல்லாத அளவுக்கு கோடை மழை வந்து 90% அதிகமா இப்பவே பெஞ்சிருச்சா, இன்னும் வேற பெய்யும்ன்றாங்க. ஓகே, நல்ல விஷயம் தான் அது. யாருக்கும் பாதிப்பு இல்லாத வரைக்கும் பெஞ்சா நல்ல விஷயம். மிதக்காம இருந்தா சரி, தண்ணி வந்து தேவைதான். அதான் பருவ மழை, இதுக்கு நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லிட்டு நேத்தே முதலமைச்சர் மீட்டிங் எல்லாம் போட்டு கலெக்டருக்கு உத்தரவாதம் வந்து போட்டிருக்காங்க. பருவமழையை நம்ம எதிர்கொள்றதுக்கு தயார் நிலையில இருக்கும்னு சொல்லிட்டு அறிக்கையெல்லாம் விட்டாச்சு கவர்மெண்ட்ல இருந்து. அந்த பெர்சன்டேஜ் எதுவும் சொன்னாங்களா? மழை அதெல்லாம் சொல்லல. அது இப்ப சொல்ல வேணாம், நவம்பர்ல எடுத்துக்கோன்னு அதை உள்ள வச்சிருக்காங்க போல. குமார் அது உள்ள நவம்பர் எடுக்க வேண்டிய ஃபைல் அது அப்படிங்கிற மாதிரி உள்ள வச்சிருக்காங்க. அது இந்த மீட்டிங் எல்லாம் போட்டு டெல்லிக்கு வேற போறாரு போலயே. ஆமா, நிதி ஆயோக் கூட்டத்தை கூட்ட போறாரு பிரதமர் மோடி. எல்லா மாநில முதல்வருக்கும் அழைப்புதல் வந்து போயிருக்கு. 2024 வந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு. ஆனா நிதியே கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு நம்பதுக்கு அங்க போகணும்னு சொல்லிட்டு புறக்கணிச்சாங்க. ஆமா, அந்த நிதி ஆயோக்குங்கிறதுக்கும் நிதிக்கும் சம்பந்தம் இல்லை. அது வந்து இந்த மாநில சுயாட்சி எப்படி நம்ம பாலிசிஸ் மேக் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு கூட்டம். இருந்தாலும் போன வருஷம் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல, நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க சொல்லி போகல. அவங்க நம்மள புறக்கணிக்கிறாங்க, நம்ம அவங்களை புறக்கணிப்போம் அப்படிலாம் சொன்னாங்க. போகல. கர்நாடகா, கேரளா எல்லாம் கூட போல. மம்தா போயிட்டு 5 நிமிஷத்துல வெளியே வந்தாங்க. இதெல்லாம் பார்த்தோம். இந்த வருஷமும் தான் வந்து பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரு கூட இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா போறாரே முதல்வர். போறான்னு தகவல் வந்து வெளியாயிருக்கு. பாப்போம், ஆனா போறாங்கன்னா சொல்றாங்க. ஆமா, 24ஆம் தேதி நடக்குது. 23ஆம் தேதி நைட்டே வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. தகவல் வந்து வெளியாயிருக்கு. இன்னொரு பக்கம் இடி இங்கதான் ரைடு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு சம்பந்தம் இல்ல, நம்ம சொல்றோம். இப்ப நேத்து கூட இந்த டாஸ்மாக் துணை மேலாளர் அவரை கூட்டிட்டு போய் பயங்கரம் விசாரிச்சிருக்காங்களாம் இடி. அவங்க பாட்டு அவங்க இடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து அரசாங்கத்துடைய ஒரு அழைப்பின் பேர தானே முதலமைச்சர் போறாரு. இதுக்கு சம்மந்தப்படுத்திக்க முடியாது. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில நடந்த அந்த முதியவர்கள் கொலை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகுச்சு. அதே மாதிரி முதியோர்களை குறி வச்சு கொங்கு பெல்ட்ல நிறைய சம்பவம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்தது. காவல்துறையுமே இந்த கொலைகாரர்களை பிடிக்கிறதுல ஒரு பெரிய போராட்டமா இருந்தது காவல்துறைக்குமே. இப்போ கொலைகாரர்களை வந்து பிடிச்சிட்டாங்க. ஆச்சியப்பன், மாதேஸ்வரன், ரமேஷ், அதே மாதிரி அந்த நகையை அடகு வச்ச உருக்கி எடுத்த ஞானசேகரன் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப எப்படி இது நடந்திருக்குன்னு தகவல் வந்து வெளியாயிருக்கு. அந்த ஆச்சியப்பன்கிறவர் வந்து தோட்ட வேலைக்கு போறவரான், தேங்காய் வந்து உரிக்கிறவரான். தொடர்ந்து நான் தோட்ட வேலைக்கு வரேன், ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டு எங்கெல்லாம் முதியோர்கள் இருக்காங்க, நோட்டம் போட்டிருக்கு, எங்கெல்லாம் வந்து பாதுகாப்பே இல்லாத இடம், கேட்க யாரெல்லாம் ஆளே இல்லைங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டு தகவல் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறதா வந்து போலீஸே வந்து வெளியே சொல்றாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு முதியோர்கள் தனியார் இருக்கிற வீட்டுல சிசிடிவி கேமரா நிச்சயம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதை ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்காதான் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்கன்னு வந்து சொல்றாங்க. இது காலத்தையும் ஒரு கட்டாயமா மாறி சிசிடிவி வைக்கிறதுங்கிறது. ஆமா, அதே நேரத்துல 3வது கண் அப்படின்லாம் சொல்லி இந்த சிசிடிவியை இது பண்ணாங்க. பொது இடங்கள்லயே சிசிடிவி ஒர்க் ஆகுதாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு. சும்மா கேமரா மட்டும் வச்சிருக்காங்க. போலீஸ் வந்து அதை எந்த அளவுக்கு இது பண்றாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மாதிரி நடக்கிறது இனிமே நடக்காம இருக்கிறதுக்கும் போலீஸும் நடவடிக்கை எடுக்கணும். நிச்சயமா. இன்னொரு இடத்துல போலீஸ் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறது பிரச்சனையா இருக்கு. எங்கன்னா அரக்கோணத்துல அந்த திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல், அவர் நிறைய பாவச் செயல் பண்ணிட்டு இருக்காருன்னு புகார்லாம் வந்துட்டு இருக்கு போலீஸுக்கு. அதுல எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற அந்த பெண் வந்து இப்ப வந்து வீடியோ போட்டு அதுல கதறி அழுகுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க, நான் வந்து அந்த என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான் அந்த தெய்வ செயல்ங்கிறவன், அவன் மேல நான் புகார் கொடுத்துருந்தேன். ஆனா வந்து அவனை பிடிக்கவே இல்லை போலீஸு. நான் வந்து உங்க போலீஸ் கிட்ட கொடுத்த ஆதாரத்தெல்லாம் அப்படியே வந்து
ஐடி விங் நிர்வாகி, திமுகவோட ஐடி விங் நிர்வாகி ராகுல்ங்கிற நபருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ராகுல்ங்கிற நபர் என்னோட ஃபோட்டோ வீடியோலாம் போட்டு என்னை வந்து தப்பாக வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும், இவன் வந்து ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கான், என்னை வந்து இப்படி பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லி அந்த வீடியோவில் அவங்க பேசியிருக்காங்க. அதுதான் நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறது 3.5 மணி நேரம் அவங்க வீட்டில் விசாரணை பண்ணியிருக்காங்க. என்கிட்ட எழுதி வாங்கியிருக்காங்க, என்ன ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது வெளியில் யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க, ஆளுங்கட்சி ஆளுங்கிறனால காப்பாற்ற பார்க்குறாங்களான்னு அந்த பெண் தரப்பு வந்து கேள்வி எழுப்புறாங்க. எடப்பாடி பழனிசாமியுமே இதில் வந்து பாருங்க, அரக்கோணத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஸ்டாலின் எதையாவது நடவடிக்கை எடுக்கிறாரா, அவர் ஒரு டம்மி அப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த 21ஆம் தேதி அரக்கோணத்தில் ஒரு பெரிய போராட்டம் பண்ண போறதா அதிமுக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா யாரையுமே காப்பாற்றக்கூடாது, யார் குற்றவாளியோ நிச்சயம் தண்டனை அனுபவிச்சே வந்து ஆகணும். இதுல இன்னொன்னு என்னன்னா, அது எப்படி காவல்துறையிட்ட அந்த பெண் கொடுக்குற எவிடன்ஸ் எல்லாமே ஐடி விங்க்கு போகும். அதுதான் இப்ப நயனார் நாகேந்திரனை சந்திச்சு 2 காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. பார்த்ததுக்கே சஸ்பென்ஷன் அப்படின்னா ஆதாரம் கொடுத்தவங்களுக்கு வந்து என்ன தண்டனை வந்து கொடுக்கணும். இதுல வந்து நம்ம இது புதுசு இல்லை, நம்ம பார்த்தோம், புகார் கொடுத்தவங்க பேரை வெளியிடுறது இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டு இருந்துச்சு. அது எப்படின்னு கேட்டா வேற யாரையாவது கை காட்டுவாங்க காவல்துறை. ஆனா அது வந்து திமுக ஆட்சியில் நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். இப்போ இதுவுமே திமுக நிர்வாகிங்கும் போது காப்பாற்ற பாக்குறாங்களாங்கிற கேள்வி இருக்கு. இப்போ தனிப்படை அமைச்சிருக்கோம், பிடிச்சிருவோம்னு தான் போலீஸ் வந்து ஒரே பதில தான் சொல்றாங்க. சீக்கிரம் பிடிச்சு உண்மை என்னங்கிறத வெளியே கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். இன்னொரு விஷயம், அதிமுக பத்தி சொன்னீங்க, பாஜக பத்தி சொன்னீங்க. இப்போ பாஜகவோட துணைத் தலைவர் KP ராமலிங்கம் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து EPS தான் தலைவர், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எப்பவுமே இலை கீழே தான் இருக்கும், மேலதான் பூ இருக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது எங்க தாமரைக்கு கீழே தான் இலை இருக்குங்கிற மாதிரி, ரெட்டலை இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. கடைசியில பூ போட போறாங்க. அப்படியே வந்தோடனே அது என்ன பூவாலும் இருக்கலாம், ஆனா பூவை தூவ போறாங்க மட்டும் ஸ்டேட்மெண்ட்ல தொடர்ச்சியா அதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ADP காரங்க, BJP காரங்க ஸ்டேட்மெண்ட்ல. ஆமா, நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம் அரசுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு, அண்ணாமலை வந்து காவல்துறையை பாராட்டிட்டு இருக்காரு, சிறப்பா செயல்படுறாங்கன்னு போராட்டத்தெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காரு. இந்த சிவகிரி தனி யாத்திரையே போறேன்னு கிளம்புனாரு. இவர் யாத்திரையை போயிட்டு இருக்காரு, ஆதரவோட தெரிவிக்க மாட்டாரு அண்ணாமலை. அவர் ஒரு தனி ரூட்ல போயிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு தமிழ்நாட்டுல சீஸ் பயிர் பண்ணி வைக்கணும். ஒண்ணு நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை, இன்னொன்னு வந்து ஐயா சின்னையா. ஆனா பண்ண முடியாத ஒரு இது என்னன்னா OPS EPS தான், அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி அந்த போர் நிறுத்தம் அப்படிங்கறது வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் தரப்புல இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ட்ரம்ப்போட வந்து புதின் வந்து தொலைபேசியில பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியுமே ட்ரம்ப்போட வந்து பேசியிருக்காரு. அதுல ஐரோப்பிய நாட்டோட தலைவர்கள் எல்லாமும் இந்த லைன்ல கனெக்டடா இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் நாங்க வந்து அமைதிக்கு தயார், ஆனா வந்து அமெரிக்காவும் இந்த பேச்சுவார்த்தையில இருக்கணும், அப்பதான் ரஷ்யா சொல்றதை கேட்பாங்க, ரஷ்யா எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டா இந்த போர் நின்றும், அவங்க வந்து அந்த கொலைகளை முதல்ல நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு ஜெலன்ஸ்கி. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. மொரட்டு பூமர் ஆகிட்டு வரும் போல. ஃபோன் பண்ணி 10th எவ்வளவு மார்க்குன்னு கேட்க தோணுது. உங்க வயசு என்ன தோழி? பொண்ணுங்க கிட்ட வயசு கேட்க கூடாது. சரி விடுங்க, உங்க இமெயில் ஐடி சொல்லுங்க. priya1997@gmail.com. எப்படி கண்டுபிடிச்சேன் பாருங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா? ட்ரம்ப் கிட்ட கேக்குறாங்க. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தைன்றாரு, இன்னொரு பக்கம் வேற ஏதோ பண்றாரு. அன்று வாகனங்களை இயக்கும் போது மொபைல் போனில் பேசாதீர்கள். இன்று மொபைல் போனில் பேசும்போது வாகனங்களை இயக்காதீர்கள். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது முதலமைச்சர் MK ஸ்டாலின் கொடுத்துடலாம். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு செல்ல போறாருங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு. அதனால நான் ரெடி தான் வரவான்னு வந்து எப்பயும் துண்டு போட்டு வைக்கிறாரு போல இருக்காங்க. மீட்டிங் வரைஞ்சி கூட்டத்துல சேர் போடுறதுக்காக தானே சொல்றீங்க துண்டு போட்டு வைக்கிறது? அந்த மாதிரிதான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் அதான் நினைச்சேன், அதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரெடி தான் வரவா அப்படிங்கிறத ஸ்டாலின் வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி, வணக்கம். அது இன்னொரு டைம் சொல்லி 5ஆவது டைம் சொல்லிடலாமா? எது? அந்த ரைடுக்கும் இவர் போறதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆமா, அது உண்மைதானே. நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.